வாங்க வாங்க. சொன்ன மாதிரி பரபரப்பா ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. ஆமா அண்ணி, 5 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டோம். இப்போ நல்ல நேரம் தான், வாங்க போலாம். போகும்போது கேட்க கூடாது, அதனால நீங்களே எங்கன்னு சொல்லுங்க அண்ணி. நீ ரொம்ப புத்திசாலி, அத நான் கௌரவப்படுத்த போறேன். ஆமா சங்கரி, இன்னையில இருந்து உனக்கு எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது. சேஞ்ச் ஆக போதா? என்ன சேஞ்ச்? எல்லாத்தையும் இங்கே வச்சு பேசினா எப்படி? வெளியில வாங்க சொல்றேன். வா வாங்க மாப்பிள்ள. வா சங்கரி. என்ன மச்சான், புது கார் வாங்கியிருக்கீங்களா? ஆமா மாப்பிள்ள, எல்லாம் சங்கரிக்கு தான். ஆமா, இந்த காரை சங்கரிக்கு கிஃப்டா கொடுக்க போறோம். அண்ணி, எனக்கு எதுக்கு அண்ணி காரெல்லாம்? நான் வீட்டோட இருக்கிறவ. வீட்ல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் கார் வச்சுக்க கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா என்ன? சொல்லு சங்கரி, உங்க அண்ணி கேக்குறால பதில சொல்லு. வெளியில போறவங்க, வேலைக்கு போறவங்க தான் கார் வாங்கணும்னு சட்டம் இருக்கா என்ன? இந்த மாப்பிள்ள, காரோட சாவியை வாங்கிக்கோ. இன்னையில இருந்து என் தங்கச்சிக்கு பாஸ், பர்சனல் செக்ரட்டரி, அசிஸ்டன்ட், ஆலோசகர் எல்லாமே நீ தான். வாங்கிக்கோ. வாங்கிக்க தாஸ். நோ சங்கரி, இனிமே மாப்பிள்ளைய முறைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். அவர் திருந்திட்டாரு. சொல்ற விதத்துல சொல்லி நான் திருத்திட்டேன். மன்னிச்சிரு, மாற மாட்டாரு. ஆமா சங்கரி, புருஷன் கிட்ட பொறுத்து போறதால பொம்பளை ஒண்ணு கெட்டு போயிட மாட்டா. அண்ணி நான் சொல்றேன், தாச மன்னிச்சு விட்டுடு. நீங்க 2 பேர் சொல்றதுக்காக நான் அவரை மன்னிச்சு விட்டுறேன். அப்புறம் என்ன தாஸ், மேலிடமே ஓகே சொல்லிடுச்சு. சங்கரி மனசு மாறதுக்குள்ள வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். இந்த அட வண்டி எடுப்பா. புடி. எல்லாரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். வா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. சங்கரி உட்காரு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய்,
அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.